இறைவனுடைய மிகப்பெரிய அருளால ஆரோக்கியத்திலையும் சரி, எண்ணங்கள்லையும் மிக சிறப்பான சந்தோஷமான நிலைய அடைஞ்சிருக்காங்க. இது உண்மையிலே சொல்லால வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுத்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய அருளால இனியும் கொடுக்க போற ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இருக்கிறதுனால இங்க டெஸ்டிமோனி சொல்ல வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நிச்சயமாக இறைவன் தனக்கு வழங்கிய அந்த அருட்கடைய எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையாக உணர்ந்த பிறகுதான் இந்த டெஸ்டிமோனியே கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையால நிறைய முன்னேற்றங்களும் புதுமையான டெஸ்டிமோனிஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் சிறப்பா அதையே வழி நடத்தி அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இதை பயனடைய வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட பகிர்றதுக்கு நிறைய பேர் ஆவலோட இருக்காங்க. அதே ஆவலோட கேட்கறதற்கும் நம்மளும் இருக்கோம். ஸோ அதுல முதலாவதாக எம்எஸ்டி செல்வகுமாரி மேம், மைக் இஸ் ஓவர் டு யூ. அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? எம்எஸ்டி செல்வகுமாரி மேம், வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கம்மா வால்யூம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, வெல்கம். வணக்கம் வணக்கம். குரூப்ல இணைந்திருக்க அனைவருக்கும், எலிக்சர் மிஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எனக்குங்க மேம் முதுகில் எனக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் இருந்தது. போன வாரம் கூட நான் டெஸ்ட்மோனி கொடுத்துருக்கேங்க மேம். இப்போ இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி முதுகில் கொழுப்பு கட்டி மாதிரி இருந்ததுங்க மேம். அது நல்லா பெருசாகவே இருந்துச்சு. லைட்டாக இருந்தது, அழுக்கு மாதிரி வரும் அந்த மாதிரி சொன்னாங்க டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு. அப்புறம் அது குறைஞ்சிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குறையிலங்க மேம். எனக்கு அப்படியே வீக்கமாட்டம் இருந்து நல்லா சுற்றிலுமே நல்லா அது ரெட் கலர் மாதிரி வந்துருச்சு. சரி, இது உடஞ்சிருமோ என்னமோன்னு தெரில. இது பின்னல் கூட இப்படி மோத முடியலைங்க மேம். முடியோட இது கூட மோத முடியல. மல்லாக்கு அப்படியே படுக்க முடியாது, ஒரு கிழிச்சே தான் படுக்கிற மாதிரி அந்த மாதிரி தொந்தரவாக இருந்ததுங்க மேம். அப்புறம் நான் இதுவே தான் எடுத்துக்கிட்டேன். நான் அதுக்காக டேப்லெட்டு எதுவுமே எடுத்துக்கலைங்க மேம். அது அப்படியே குறைஞ்சி இப்போ முதுகு அப்படியே சமமாக இருக்குங்க மேம். ஆனால் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், இது என்ன ஆகுதோ தெரியல, கிழிக்கணுமோ என்னமோ, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மாதிரி பார்க்குறவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிட்டேன். ஆனால் நான் இது தொடர்ந்து இது எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேங்க மேம். இப்போ எனக்கு அது சுத்தமாக இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் அதே மாதிரி இந்த அல்ல சைடில் 2 பக்கத்துமே கொழுப்பு கட்டி மாதிரி அது இப்படி நீகும் போது தான் தெரியுங்க மேம், அப்படியே உப்பலாக இருக்கும். ஆனால் அது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன், அது சுத்தமாக இல்லைங்க மேம். அவங்களுக்கும் நல்லா இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு பாதத்தில், மேல் பாதத்தில் வெள்ளையாக இருக்குது. அது முன்னாடியே ஒரு டெஸ்ட் மோனில் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு. அது இன்னைக்கு பார்க்குறேங்க மேம், சுத்தமாக இல்லைங்க மேம், நல்லா இருக்குது. பாப்பா எங்கள் பொண்ணுங்க கூட சொன்னாங்க, என்னப்பா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, நல்லா கட்டை விரல் அளவுக்கு பெருசாக இருந்துச்சு, இப்போ சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேங்க மேம். அவங்களுக்கு ஏதோ இதயம் சுருங்கி இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்களாம். அவங்களுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கங்க, கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்க இப்போ 2 வாரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேம். முன்னாடி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த முன்னாடி பெயின் இருந்தது, இப்போ அந்த பெயின் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கங்க மேம். தேங்க்யூ மேம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றிங்க மேம். நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கேங்க மேம். நாளைக்கும் ஒரு சிலருக்கு கொடுக்குறதா இருக்குங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ செல்வகுமாரி மேம். அதாவது லிபோமா, கொழுப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் எலிக்சமிக்ஸ் ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். அதாவது ரத்தத்துல ட்ரைக்ளிசராய்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல மற்ற உறுப்புகள்ல கொழுப்பு படிமானங்கள் இருந்தாலும் சரி, எந்த உறுப்புலையாவது கொழுப்பு டெபாசிட்ஸ் ஆகி லிபோமாவா இருந்தாலும் சரி, எலிக்சமிக்ஸ் பாத்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. எதனால இதை சொல்றேன்னா, குறிப்பா ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய ரீசன் இருக்கு. நிறைய பேருக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்கக்கூடிய விஷயம் புரோஸ்டேட் கிளாண்ட்ல வீக்கங்கள் இல்லைன்னா புரோஸ்டேட் கேன்சரா மாறுறதுக்கு இந்த ஒரு விஷயமும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த கழிவுங்களுடைய தேக்கங்கள் தான்.
அதுக்கு எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி மேம். நெக்ஸ்ட் எம்எஸ்டி தேங்க்யூ. பிச்சமுத்து சார், மைக்கு சோர். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு 3 டெஸ்டிமோனியில் என்னோட ஷேரிங் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஷேர் பண்ண மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சருக்கு நான் ஒருத்தர் கொடுத்துருந்தேன். அதாவது 83 இயர்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பாஸ் முடிஞ்சு 3வது பாஸ் இன்னைக்கு நேற்று கொடுக்குறேன். அப்போ அவர்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்லாம் சரியான முறையில் தூக்கம் இல்லாமல் வலிக்குதுன்னு சொல்லி ஏஞ்சி உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றது ஃபார்ம் ஆகி ஸ்பைனல் கார்டு பேக் சைடெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அதனால இடுப்பு கீழே அவருக்கு சுத்தமாக செயலிழந்துருச்சு. ஆனால் இடுப்புக்கு மேலே ஆக்டிவாக இருக்காரு, நல்லா பேசுறாரு, நல்லா கவனிக்கிறாரு, டிவியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த மாதிரி பேசுகிறப்ப அவர் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறப்ப என்ன எனக்கு ஷேர் பண்ணாருன்னா, ரொம்ப பெயினாக இருக்குப்பா, எல்லாரும் தூங்குறாங்க, என்னால் தூங்க முடியாமல் நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க, ஏன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தேன். நேற்று போயிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி பேசிட்டு அடுத்த பாஸ் கொடுக்க போகிறப்ப அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, இப்போ நல்லா தூங்குறேன்ப்பா, எனக்கு நல்ல ஸ்லீப்பிங் பிரச்சனை இல்லை, பெயினும் அப்பப்போக்கு எப்போயோ ஒரு டைம் தான் பெயின் வருது, பெயின்லாம் இல்லை, இப்போ நல்லா இருக்கு. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்திருந்தா இந்த காலு நல்லா வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. நான் சொன்னது என்னன்னா, இதுக்கு மேலே அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகாதுங்க சார். இதுக்கு மேலே இருக்கிறத குறைய தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, கண்டினியூ எடுத்துகிட்டு வாங்க, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கையெடுத்து கும்புற அளவுக்குலாம் அவங்களோட ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஷேர் பண்ணாங்க, சார் நல்லா இருக்குது சார், இப்போ நல்லா தூங்குறாங்க, எங்களுக்கும் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க மேடம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 இயர்ஸ் விமனுக்கு அவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நியர்லி 80% ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, உடம்பு வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம எலிசன் மிஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். அவர் ஃப்ரெண்டு தான் எனக்கு, அவங்க பையன். அவர் இப்போ பேசி கொடுக்க ஆரம்பித்தோம், எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பாக்ஸ் முடிஞ்சு 2வது பாக்ஸு ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ சமீபத்தில் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்றதுக்காக சென்னை ஹாஸ்பிட்டலில், ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செக் பண்ணுறப்ப அங்கே போய் இங்கே இருக்கிறப்ப 80% ஸ்ப்ரெட்னாங்க. அங்கே போகிறப்ப பெரிய அளவில் மாற்றம் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, ஆனால் க்யூர் பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் எனர்ஜி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, முன்ன இருந்த பாதிப்பு இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்னன்னா, இது எலிசன் மிஸ் இது எடுத்ததுக்கப்புறம் பெரிய மாற்றம் கிடைச்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்குள்ளார அந்த ஃபீலிங் வந்திருக்கு. அதே சமயத்தில் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக இன்னும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருந்துருக்கேன். அவங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஷேர் பண்ணியிருக்காங்க மேடம். 3வது விஷயம் என்னென்னா, ஒரு 40 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு, ஜென்ஸு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி, அதாவது அண்டர் வெயிட்டில் இருக்கார் அவர். அவர் வந்து அடிக்கடி மயக்கம் வந்துட்டே இருக்கும். எந்த ஒரு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸை செய்ய முடியாது, டயர்டாகவே இருப்பார், எனர்ஜி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம எலிசன் மிஸ் கொடுத்து 1 மந்த் தான் ஆகுது. அவர் சொல்கிறாரு, இப்போ எனக்கு அந்த கிறுகிறுப்பு இல்லை, மயக்கம்லாம் வர்றதில்லை, ஒரு வேலை கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது, நல்லா இருக்குது, பெட்டராக என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2nd பாக்ஸ் ஆர்டர் போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க சார். ஷேர் பண்ணியிருக்காங்க மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்த ரிசல்ட் வந்ததுக்கு எலிசன் மிஸ் தான் மெயின் காரணம். இந்த எலிசன் மிஸ் வாய்ப்பு கொடுத்த கணவர், அதாவது ரமேஷ் சாருக்கு, மோகன் சாருக்கு, டாக்டர் சேலம் டாக்டருக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சார். ஆக்சுவலி கேன்சரை பொறுத்தவரையும் எலிக்சர் மிக்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலி தேங்க் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா, உடல்ல வந்து அப்நார்மல் growth ஆகும் பொழுது நிறைய விஷயம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எஸ்பெஷலி என்னன்னா, தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப சீர்கேடாக மாறும். தூக்கம் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த நைட் டைம்ல தூக்கமே வராது, நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அது எலிக்சர் மிக்ஸ்ல டெஃபினட்டா வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு அதை பார்க்க முடியும். 2வது என்னன்னா, ஸ்டெமினா. என்ன எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு உற்சாகமே இருக்காது கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஆக்சுவலி. அந்த ஒரு விஷயத்துலயும் எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டெமினாவை ரொம்ப நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டையும் ஒரு பாசிட்டிவான திங்கிங்கையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இதெல்லாம் வந்து உண்மையிலே கேன்சர் பேஷண்ட்டுக்கு கிடைச்சதுனாலே அவ்வளோ ஒரு வரம் தான். ஏன்னா அவங்களுடைய மனநிலைகள், குழப்ப நிலைகள், உடலும் குழம்பி இருக்கும், மனமும் குழம்பி இருக்கும்.
அப்நார்மல் செல் growth அதிகரிக்கும் பொழுது. ஸோ எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் அது எந்த ஸ்டேஜ் ஆகுனாலும் தாராளமா இந்த ஒரு 3 விஷயத்த பேஸ் பண்ணி கேன்சர் பேஷண்ட்டுக்கு தாராளமா கொடுக்கலாம். ஒரு ஸ்டெமினா, நல்ல தூக்கம், ஒரு பாசிட்டிவிட்டி, இக்னைட் எல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைச்சிடாது. அது எலிக்சர் மிக்ஸ் மூலமா கேன்சர் பேஷண்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்கன்னா, ஐ ரியலி தேங்க் யூ, காட் பிளஸ். அந்த இது உண்மையிலே பியூட்டிஃபுல்லான டெஸ்டிமோனி ஆக்சுவலி, போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே. ஆண்களை பொறுத்தவரை ஃப்ரீக்வெண்டா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேன்சர்னு அதுல வந்து ஏஜ் வாரியா பார்க்கும்போதே இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரும், அதே மாதிரி விமென்ஸுக்கு வந்து ஒவேரியன் இல்லைன்னா பிரஸ்ட் கேன்சர். ஸோ இதுக்கும் எலிக்சன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனிஸ் வந்து இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரூஃப். அகெயின் நீங்க வந்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ பிச்சமுத்து சார். காட் பிளஸ் யூ ஃபார் த கேன்சர் பேஷண்ட்ஸ் டு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கேரளா, கேரளால இருந்து திலீப் குமார் சார். மைக்கு சோச்சு யூ. ஹலோ, உங்களோட வால்யூமை இன்க்ரீஸ் ஆடிபிளா? பண்ணிக்கோங்க. என்னோட வாய்ஸ் கேக்குதா? கொஞ்சம் வாய்ஸ் வால்யூமை ரைஸ் பண்ணிக்கோங்க. சார் ஓகே ஓகே கேக்குது வாய்ஸ். ஓகே, கிடைக்குதா? எஸ் கிடைக்குது. கோ ஹெட் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு திலீப் குமார், கேரளாவும் தான் பேசுது. இப்போ நிஷா மேடம் இப்பதான் சொன்ன விஷயம்தான் எனக்கு இந்த இதுல எனக்கு எனக்கு இன்னும் கிடைச்ச ஒரு டெஸ்டிமோனியல் வாய்ஸ் வந்துட்டு 4 மணிக்கு வாய்ஸ் கிடைச்சாச்சு. அந்த தூக்கம் அந்த விஷயத்துக்கு அப்போ என்னோட ஒரு டாக்டர் இருந்து அந்த கண்ணூர், அந்த தாഹിർ டாக்டர், ரிட்டையர் ஆய டாக்டர். ஏஜ் 85 ஏஜ் இருக்கு அந்த ஆளுக்கு ஒரு இந்த ரிசல்ட், பெரிய ரிசல்ட் வந்தாச்சு. அந்த அபுதாபியில் வேலை பண்ண ஒரு நேர்ஸ் தான் அவர். அபுதாபியில் தான் வேலை பண்ணுறது. அவர் வாய்ஸ் அனுப்பியிருக்கு. வாய்ஸ் பழனிசாமி சாருக்கு ഞാൻ சாயந்தரம் எனக்கு கிடைச்ச அப்போ തന്നെ அந்த வாய்ஸ் பழனிசாமி சாருக்கு ഞാൻ அனுப்பி கொடுத்துருக்கு. என்ன அவர் சொல்றது, அவருக்கு தூக்கம் தான் பிரச்சனை. நிறைய அவரு இந்த மெடிசின் சாப்பிடுது. நேர்ஸ் தான், அங்கே பெரிய இதில் வேலை பண்ண நேர்ஸ் தான், லேடி. அவருக்கு அதுதான் நம்ம எலிக்சர் மீன்ஸ். அப்போ இந்த யாரோ சொன்ன இந்த தாഹിർ டாக்டர், அந்த தாഹിർ டாக்டருக்கு இவரோட சொன்ன இப்படி டாக்டர் இருக்கு, கண்ணூர் டாக்டர் இருக்கு. அந்த அவரு അങ്ങനെ இந்த அவர் கனெக்ட் பண்ணி இந்த டாக்டர் எடுத்து வந்தாச்சு. அப்போ டாக்டர் ப்ரொடக்ட் கொடுத்து, எலிக்சர் மீன்ஸ் கொடுத்து. പക്ഷെ 10 നാൾക്കുള്ള റിസൾട്ട് വരും அப்படி ஒண்ணுமே சொல்லல அந்த ஆளு. പക്ഷെ இது 10 நாளுக்குள்ளே ரிசல்ட் வந்தாச்சு. என்ன தூக்கம் அந்த மாதிரி தூக்கம் சரியா இருக்கு. பின்ன அவர் என்ன சொன்னிட்டு அப்படி மறுநாள் அப்படி காலத்து எண்ணிட்டு இருந்தா என்ன ஃப்ரெஷ், நல்ல ரீஃப்ரெஷ் அவர் பாடி. அதாவது ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி. அவர் சொന്നിட்டு நல்ல ஒரு இதான். எனக்கு இந்த எவ்வளோ காலம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு தூக்கம் அந்த மாதிரி கிடைச்ச எவ்வளோ காலம் ஆச்சு. நல்ல எனர்ஜி கிடைக்குதோ அந்த மாதிரி சொன்னிட்டு மெடிசன் எல்லாம் 10 நாளுக்குள்ள இந்த மாதிரி ரிசல்ட் வந்து மெடிசன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ டோஸ் அப்படி அவரே டோஸ் எல்லாம் கொஞ்சம் டோஸ் குறைச்சு அப்படி பாக்குது. ஒரு இந்த 10 நாளுக்குள்ள இந்த மாதிரி பெரிய ரிசல்ட் கிடைக்கும் இவரோட பெரிய ஹாப்பி சொன்னிட்டு அபுதாபின்னு தான் அவரு வாய்ஸ் அனுப்பியிருக்கு. அப்ப நிஷா மேடம் அந்த விஷயத்தை தூக்கத்துக்கு விஷயம் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சாச்சு. முடியும் சொல்றதுக்கு டைம். ஹலோ, go ahead sir. நெக்ஸ்ட் என்ன ஒரு சதானந்தன் டாக்டர், அந்த ஆளும் பாலக்காடு அந்த ரிட்டையர் ஆச்சு. குழந்தை பொண்ணு, அவரும் டாக்டர். இந்த டாக்டர் ஸ்ட்ரோக் கேஸ் 10-15 வருஷத்துக்கு மேலதான் அவருக்கு கையொന്നും அப்படி இல்லையே, அப்படிதான் மடக்குது, நிறுத்துறதுக்கு பிரச்சனை இருந்தது. அந்த மாதிரிதான் வந்துட்டு இந்த ஆள் எடுத்து. அப்போ நம்ம மிஸ் கொடுத்து 2-3 சேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்ப கையொക്കെ ரெடி ஆயிடுச்சு. கை அப்படி காக்குது, மேலக்காக்குது, கிழக்காக்குறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் மடக்கிட்டு தான் அந்த ஆளு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் அந்த ஆளுக்கு வந்துட்டு.
2-3 கேஸ் ஸ்ட்ரோக்கு இந்த சதானந்தன் டாக்டருக்கு ரிசல்ட் வந்தாச்சு. அந்த ஆளுக்கு சுகரே ரிசல்ட் ஆச்சு. சுகர் அந்த ஆளுக்கு சொன்னு நான் நிறைய மெடிசின் இருந்தாலும் எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலையே சொன்னு. இப்போ ஃபாஸ்டிங்கில் 71 தான் அந்த ஆளுக்கு சுகர். எனக்கு அந்த எல்லாமே அனுப்பியிருக்கு, அந்த லேப் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே அனுப்பியிருக்கு. சார் சொன்னீங்க என்ன சாப்பிட்டுருந்தாலும் என்னோட சுகர் கண்ட்ரோல் வரலையே, நிறைய வருஷம் ஆகிட்டு அப்படிதான் இருந்து சொன்னிட்டு. சாப்பிடும் எல்லாம் சுகர் எல்லாம் சாப்பிடும் அந்த ஆளு, ஸ்வீட்ஸ் பாயசம் எல்லாமே சாப்பிடும் அந்த ஆளு. எந்திருந்தாலும் சுகர் பெரிய லெவலில் இருந்து இப்போ ஃபாஸ்டிங் சுகர் 71 தான். அது ரிப்போர்ட் டெஸ்ட் ரிசல்ட் அனுப்பியிருக்கு சார். அந்த மாதிரி சாருக்கும் ரிசல்ட் வந்தாச்சு. நிறைய ரிசல்ட் இந்த மாதிரி டெஸ்டிமோனியல் நிறைய இருக்கு. എന്തായാലും இந்த மாதிரி ஒரு கடவுளை சைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இங்க எல்லாருக்கும் ஒரு தடவை யாரு சாப்பிட்டு இருந்தாலும் அந்த ஆளே சொல்றது மறுநாள் ஆளோட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு சாப்பிடுங்கோ அப்படி. அது இந்த ஒரு கடவுளை கிஃப்ட் தான் அது. എന്നിരുന്നാലും സൂമിൽ വന്ന എല്ലാവർക്കും இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் எல்லாருக்கும் கிடைக்கட்ட அந்த மாதிரி சொல்றது ഞാൻ. எல்லாருக்கும் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கட்டே வரும் நாள். ஓகே, எஸ், டன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அதாவது எலிக்சர் மிக்ஸ் வந்து கடல் தாண்டியும் வந்து போய் ரிசல்ட் கொடுத்து நீங்க நீங்க கொடுத்தவங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே ஃபோன் பண்ணி என்ன ப்ராடக்ட் எனக்கு கொடுத்தீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அவங்களே முன் வந்து தேங்க் பண்ணக்கூடிய த கிரேட் ப்ராடக்ட் வந்து எலிக்சர் மிக்ஸ். அதுக்கு உண்மையிலேயே வந்து இறைவனுடைய பாக்கியம் அப்படிங்கிறது இருந்தால்தான் நடக்கும். பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனிஸ். அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்டை டெஃபினட்டா எலிக்சர் மிக்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி நீங்க கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் திலீப் குமார் சார். நெக்ஸ்ட் முருகேஷ் ஜிடிசி. Thank you so to you, sir. மேடம் மாலை வணக்கம். மேடம் மாலை வணக்கம் சார். பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன் சொல்லி என்னோட இதை ஸ்டார்ட் பண்றேன். மேடம் எனக்கு ஒரு 2-3 டவுட் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. நான் இப்போ ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறேன், ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன், நல்லா ஹெல்த் மிக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப அற்புதமான வேலைகள்லாம் செய்யுது. ஒரு 2 டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன் மேடம். ஒருத்தருக்கு யானைக்கால் நோய் இருக்குது. அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து எனக்கு சரியாகும்னா சொல்லுங்க, நான் வாங்கி சாப்பிடுறேன்னு சொன்னாரு. நான் சண்டே மேடம் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். இன்னொரு பையனுக்கு அந்த வெள்ளை, அந்த தோல்ல ஸ்கின் வெள்ளை வெள்ளையா இருக்குமா மேடம், அது பேர் என்னன்னு தேம்பலா அது இருக்கு. அவனுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டா தான் இருந்துச்சு. இந்த வாட்டி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா கொஞ்சம் அதிகமா இருக்குது. அவனுக்கும் நான் மேடம்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி 2 பேருக்கும் பதில் சொல்றேன். எல்லாருக்குமே இப்போ சம்பளம் தேதி நாளைக்கு வந்துடும். 5ஆம் தேதிக்குள்ள ஒரு 5-6 பேர் வாங்குறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. நான் எல்லாத்துக்குமே ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப வீக்கா இருந்தேன் மேடம். ஒரு 100 மீட்டர் கூட என்னால் நடக்க முடியாது. ரொம்ப சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா நல்லா போல்டா பேசுறத பார்த்துட்டு அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் தானே சார் சொல்லிருந்தாங்க உங்களுக்கு? என்ன மேடம் உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் பேசிக்கா சொல்லிருந்தாங்க? ஹார்ட் இஷ்யூஸ் தானே? இதயமா உங்களுக்கு? சுகர் ஹை எனக்கு தான். சுகர் ஹை 350 முன்னாடி 635 போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் வர அளவுக்கு போயிடுச்சு. டாக்டரே ஆச்சரியப்பட்டாரு. கண் பார்வை நல்லா தெரியுதா, ஸ்ட்ரோக் ஏதோ மயக்கம் அப்படின்னு. அது ஏதோ கடவுள் பிறவில அந்த இதெல்லாம் எனக்கு நடக்கல. ஆனா கடைசி எண்டு போயிட்டு, அதாவது ஆக்சுவலா என்னன்னா யமலோகத்துக்கு ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். அதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா எலிக்சர் மிக்ஸ் தான் மேடம். ரொம்ப அற்புதமான மருந்து. எனக்கு கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் கொலஞ்சி சார் தான். அவருக்கு கோடான கோடி நன்றி. இப்போ 2-3 பேருக்கு கொடுத்துருக்கிறேன், டெஸ்டிக்காக தான் கொடுத்துருக்கிறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க 1 மந்த்தா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கரெக்ட்டா? ஆமா மேடம்.
ஓகே. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போது உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஆமா ரொம்ப 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 லோவா பவ்யமா இருந்தது. இப்போ வந்து நல்ல ஆமா டிஃபரன்ஸ் மேடம். இருக்கு சார். ஓ, அதாவது அதுல இப்ப கூட உசுறு இல்ல எனக்கு சார். கொஞ்சம் இதுல உசுறு, துடிப்பு, உத்வேகம் இருக்கு. சந்தோஷம். ஓகே. நீங்க கேட்ட விஷயத்துக்கும் நான் வரேன். அதாவது என்னன்னா, ஃபிலேரியல் நோய் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். யானைக்கால் நோய் வந்து மஸ்கிட்டோஸ் அதுலேருந்து வரக்கூடிய வைரஸ்னால, எஸ்பெஷலி அது நைட் டைம்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலேட் ஆகும். அது அதாவது உயிர் வரும் அதீதமா நைட் டைம்ஸ்ல. ஸோ அதனால வந்து அலர்ஜிஸ் இல்லைன்னா ஜுரம் இந்த மாதிரி இம்யூனிட்டி லோ எல்லாம் இருக்கும். யானைக்கால் நோய்களுக்கு ரிசல்ட் எடுத்திருப்பாங்க சார். அதனால தாராளமா கொடுக்கலாம். அந்த வைரஸ்ல இருந்து மீளணும் அப்படின்னா அவங்களோட பாடியில அந்த ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கப்படணும். அது முற்றிலுமா அழிக்கப்படணும். இந்த ஒரு விஷயம் நடந்துட்டுனாலே வந்து அவங்க ஃபுல் ரெக்கவர் ஆயிடுவாங்க. எத்தனை வருஷமா இந்த யானைக்கால் நோய் இருக்குன்னு தெரியல. மேபி ஒரு 5 to 10 இயர்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல ரிசல்ட் தெரியும். தாராளமா ஆனா நம்பிக்கையோட ரெகுலரா எடுக்கணும். நம்பர் 1. 2வது எக்ஸிமா இல்ல சொரியாசிஸ் இல்ல ஸ்கின்ல வந்து மெலனின் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ரொடக்ஷன்ஸ் இது மாதிரி வாட் எவர் இட் இஸ் எதுவா இருந்தாலும் வந்து எலிக்சர் மிக்சர் தாராளமா ரிசல்ட் பார்ப்பீங்க. இது வந்து இப்பதான் சமீபமா ஒரு 2 இயர்ஸ்ல இருக்கிறதுனால தாராளமா எலிக்சர் மிக்ஸ் எடுக்க சொல்லுங்க. அது எடுக்கும் போதே வந்து மாற்றங்கள் நிகழும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 மந்த்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. கம்ப்ளீட்டா சரியாகிறதுக்கு நிறைய இருக்கு பாடி ஃபுல்லா அப்படின்னா அட்லீஸ்ட் ஹி ஹேஸ் டு டேக் 8 மந்த். ஸோ தாராளமா கொடுங்க. நீங்களும் ரெகுலரா எடுங்க. உங்களோட டயபெட்டிக்லாம் கண்டிப்பா வந்து கண்ட்ரோல் ஆகி கண்டிப்பா வந்து உங்களுக்கு கண் வந்து ரொம்ப நல்ல பவர் இருக்கும். கிட்னியோடைய ஃபங்க்ஷனாலிட்டி குளோமுலர் ஃபில்ட்ரேட் ரேட்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். என் காலை பொறுத்தவரை ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் முருகேசம். அண்ட் நெக்ஸ்ட் எம்எஸ்டி கனகவல்லி மேம். மைக் இஸ் ஓவர் டு யூ. மேடம் மாலை மேடம். மாலை வணக்கம்ப்பா. ஜூம்ல உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடம். மேடம் எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப சுகர் இருந்ததுங்க மேடம். 370 இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நார்மலுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வெயிட் வந்து இப்ப 4 கிலோ குறைஞ்சிருக்கேன் மேடம். அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபேஸ் பார்த்தா ரொம்ப கருப்பா ட்ரையா இருந்துச்சு. இப்ப இந்த ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா சைனிங்கா நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்ன யூத் மாதிரி இருக்கு அப்படிலாம் கூட கேட்டாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டது அவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சுங்க மேடம். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்காருமே அவருக்குமே வந்து ரத்த மூளை இருந்துச்சு மேடம். டாய்லெட் போக ரொம்ப சிரமப்படுவாரு. இப்ப அவரும் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறாரு. உடம்பு நல்லா அவருக்கும் பியூரா குணமாயிடுச்சு மேடம். இந்த ப்ராடக்டை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ரமேஷ் சார், பிச்சமுத்து சார், டாக்டர் மோகன் சார் அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சுகர் பேஷண்ட் மேடம் 2 விரலை எடுத்துட்டாங்க. அவருக்கு கால் பாதி அளவுக்கு பார்த்தா கருகருன்னு அப்படி இருந்துச்சு மேடம். இப்ப அவருக்கு நாங்க போய் கொண்டு போய் கொடுத்தோம். அவரு 12 பிரிச்சு கொடுத்தோம். அவரும் சாப்பிட்டுட்டு தூக்கமே இல்லைன்னு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாரு. இப்ப இது கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு மேடம். எனக்கு இன்னும் பியூரா குணமாச்சுன்னா இன்னும் உங்களுக்கு 2 பேரும் காமிக்கிறேன்னு சொன்னாரு மேடம். அது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு மேடம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் கனகவல்லி மேம். ஆக்சுவலி பியூட்டிஃபுல் டெக்ஸ்மோனி தான். ஏன்னா வெயிட் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு சைன். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அது பிகினிங் ஸ்டேஜ்ல எடுத்துக்கிறீங்க இல்லையா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை அது வெளியில எடுத்ததுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது என்ன அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது அகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் சுத்திகரிக்கப்படுது, சுத்தமாயிட்டு இருக்கு. நல்ல ஆக்சிஜன் சப்ளையும் நல்ல ரத்த ஓட்டமும் நல்லபடியா பாடிக்குள்ள நடக்குதுன்னா மட்டும்தான் உங்களோட அவுட்டர் லேயர் அதாவது ஸ்கின்னை வந்து ஸ்கின் லைட்னிங் பண்ணி கொடுக்கறது, ஸ்கின்ல சேஞ்சஸ் காட்டுறது, ஸ்கின்னை ஹெல்தியா காட்டக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே வந்து
உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா ரிப்பேர் ஆயிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பியூட்டிஃபுல். மூலத்துக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் எலிக்சமிக்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அது உள் மூலம் வெளி மூலம் வாட் எவர் இட் இஸ். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்ல செரிமான பிரச்சனை, அதுக்கும் எலிக்சமிக்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் கனகவல்லி மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் குமார் கே சார். எஸ், வணக்கம் மேம். வணக்கம் மேம் நான் வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேம். ம் என் பேர் குமார். நான் வந்து எக்ஸ் மேன். நான் வந்து 20 இயர்ஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் என்ன ஆகிட்டேன். சார்? எக்ஸ் மேன் மேம், முன்னாள் ராணுவ வீரர். ம் 20 வருஷம் மிலிட்ரியில் சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிறேன் மேம். எனக்கு வயசு வந்து 51 ஆகுது. ம் ஒரு 10 வருஷம் இருக்கும் நான் வந்துட்டு. இப்போ இடையில பார்த்தாச்சுன்னா எனக்கு உடம்பு ரொம்ப டல்லாக இருந்தது. எனக்கே தெரியல, ரொம்ப டயர்ட்னஸாக இருந்தது. முகமெல்லாம் வீங்கின மாதிரி ஆச்சு. இது என்ன இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாளாவே வந்து எனக்கு இந்த தாம்பத்திய உறவத்தில் சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போயிடுச்சு. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது ம் ஓவரா வந்துட்டு ஹை பிபி ஆகி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது, அப்போ நான் செக்கிங்கில் வந்து லேப் டெஸ்ட்டில் இது மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம் அதுக்கப்புறம் வெள்ளூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் போய் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, நல்ல வேளை இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டீங்க, ஸ்டார்டிங் கடைசி ஸ்டேஜ் இது வந்துட்டீங்க, ஓகே இதுலேருந்து நீங்கள் டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்போ வந்து 4லேருந்து 5 இருந்தது கிரியேட்டின் லெவல் இருந்துச்சு. ஓகே. இது ம் 1 இயராக நான் வந்துட்டு அவங்க கொடுக்குற மாத்திரை, அதாவது 2 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வர சொல்லுவாங்க. இது 1 இயராக போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த 4லேருந்து 5 இது வரைக்கும் நம்ம வந்து ஏறவும் இல்லை ம் இதுவும் இல்லை, அப்படியே இருக்கு. எனக்கு இப்போ ஒரே மன உளைச்சல். 2வது டோட்டலாக பர்சனல் லைஃப்லேயும் நம்ம வந்து ஒரு சந்தோஷமா ம் இருக்க முடியல. இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணது மாதிரி ஆச்சுன்னா மன உளைச்சல் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் ம் வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில இருந்து என்னோட ஃப்ரெண்டு முனியப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ம் அவர் எனக்கு இந்த கதையை அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த மருந்து எலக்ட்ரிக் மிக்சர் மருந்துன்னு ஒன்று இருக்கு, நீங்க ம் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒரு 1 வீக்ல உங்களுக்கு 1 வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் சொன்னா நம்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பல. எப்படி இது வந்துட்டு 1 வீக்ல எப்படி தெரியும்? ம் ஒரு மாற்றம் தெரியும். ஆனா நீங்க சாப்பிட்ற மாத்திரையை நீங்க கண்டினியூ வேலையில் இருந்து சாப்பிடுங்க. ஆனா இதையும் நீங்க கூட சேர்த்துக்குங்க. இப்படி எல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி எடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்போ வந்து சென்னையில இருந்து முருகேசன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இவர் சொல்லியிருந்தாரு. அவர் மூலியமா எனக்கு இந்த மருந்து கொடுத்தாங்க மேம். இந்த மாசம் 14ஆம் தேதி தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஒரு வேளை ம் மட்டும் எடுக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வேளை கொடுங்க, உடம்புல வந்து ஒரு பெயின் மாதிரி வரும், இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 2 வேளை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். இப்ப போன 14th தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப கண்டிப்பா 2 வீக் தான் ஆச்சு, 2 ம் வாரம். சொன்ன மாதிரியே 4வது நாள் நான் ஆல்ரெடி கொஞ்சம் பிசிக்கல் ஃபிட்னஸா இருப்பேன். நல்லா ம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு கூட நான் சொன்னேன். உடம்புலி எல்லாம் வரும்னு சொன்னாங்க. எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலான்னு சொன்னேன். ஓகே. இருப்பினும் என்னையும் மீறி அவங்க சொன்ன மாதிரியே 4வது எனக்கு வந்து ஒரு வேளை தான் எடுக்கிறேன். 4வது நாளே பயங்கரமான பாடி பெயின் மேம், தலைவலி, கண் எல்லாம் வந்து ஒரே எரிச்சல். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2013லேருந்து 10 வருஷத்துக்கு மேலே எனக்கு பேக் பெயின் இருக்கு. இப்படி எல்லா இடமும் பயங்கரமான ஒரு வலி கொடுத்து முடிஞ்சுது. இப்போ 2 வாரம் ஆச்சு. இப்போ 2-3 நாளா என் உடம்புல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நான் பார்க்குறேன். தாம்பத்திய உறவத்துல பயங்கரமா இது நான் சொல்லித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கேன். அந்த ம் கண்ணு எனக்கு கொஞ்சம் முன்னெல்லாம் வந்து ரீடிங்க்கு நான் கிளாஸ் போடுவேன், இப்போ போடுறதில்ல. நல்லா இருக்கு. இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு பேக் பெயின் கிட்டத்தட்ட இப்போ 15 வருஷமா, சாரி 12 வருஷமா இருந்த எனக்கு பேக் பெயின், அதாவது உட்காந்து சம்மணம் போட்டு என்னால் சாப்பிட முடியாது. அதுக்குள்ளே சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிச்சிருவேன். அவ்வளோ பெயின், என்னால் உட்கார முடியாது. இப்போ எனக்கே தெரியல, 2-3 நாளா நான் மாட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் சொல்றாங்க, எப்படி நீ மாட்டில் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. ஆமா இல்லை அப்படின்னு பார்க்குறேன். அப்போ இந்த மருந்து தான் வேலை செஞ்சிருக்கு, எனக்கு நல்லா தெரியுது மேம். இப்போ 2 வீக்ஸ்ல எனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. இதுல இன்னொரு மிகப்பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ம் வரைக்குமே 3 வேளை நான் பிபி மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். அங்க வேலூர் மெடிக்கல் காலேஜில் கொடுத்த மாத்திரை 3 வேளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ம் இன்னைக்கு
தலைவலி வந்து நான் பிபி செக் பண்றேன், லோ பிபியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா என்னோட ரெக்கார்டு இந்த 1 இயர்ல லோ பிபி Beautiful. ஆயிடுச்சு. ஹை பிபில இருந்து லோ பிபி ஆயிடுச்சு. டக்குன்னு நான் மாத்திரை நிறுத்திட்டேன். இது எல்லாமே இந்த எலக்ட்ரிக் மருந்து தான். அது என்னால கண்கூடா இது பண்ண முடியுது. பயங்கர ஃப்ரீனஸா இருக்கேன். செம்ம தூக்கம் வருது. நல்லா சாப்பிட்றேன். மைண்ட் ரிலாக்ஸா இருக்குது. இப்போ எனக்கே தெரியுது என் பாடியில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம். நெக்ஸ்ட் ஜனவரி 15க்கு நான் திரும்ப டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. திரும்ப நான் போயிட்டு இந்த டெஸ்ட் எடுத்து நான் பார்க்கணும் மேம். எனக்கு கண்டிப்பா. உண்மையில மிகப்பெரிய மாற்றங்கள் என் உடம்புல மாறி இருக்கு. இப்போ நேத்துல இருந்து என் ஒய்ஃபுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களே பார்த்துட்டாங்க என்னோட சேஞ்சஸ் பார்த்துட்டு. அப்போ கண்டிப்பா இந்த மாத்திரை ஏன்னா அவங்களே என்ன வாட்ச் பண்றாங்களா, அவங்களுக்கு தெரியும் நான் சாப்பிட்றது. இப்போ அவங்களுக்கே நின்று கொடுத்துட்டு வரேன். இப்போ அவங்களுக்கு 4 நாள் ஆச்சு. முந்தா நாள்ல இருந்து கொடுக்குறேன். இன்னைக்கு 4வது நாள். இப்போ அவங்களுக்கு உடம்பு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உனக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது, நீ சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேன் மேம். உண்மையிலே நன்றிங்க மேம். எனக்கு கடவுள் வர மாதிரி வந்து கள்ளக்குறிச்சி முனிப்புல சார் கொடுத்தாரு. அவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த மீட்டிங்ல இருக்கிற 284 பேருக்கும் நமக்கு சென்னை முருகேசன் சாருக்கு எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம். கண்டினியூ இது வந்து எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு தெரியல. அடுத்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு சொல்றேங்க மேம். ரொம்ப நன்றிங்க மேம். சார் உங்களுக்கு உங்களுக்கு ஏஜ் என்ன சார் சொன்னீங்க? 51 மேம். ஓகே, இட்ஸ் சச் a யங் ஏஜ். ஓகே, உங்களோட வேலை நிமித்தமா கூட வந்து உங்களுக்கு நீங்க கவனிக்காம இருந்திருக்கலாம், ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் அதனாலதான் நீங்க வந்து சொல்யூஷனையும் தேடி இருக்கீங்க. பிளஸிங் தான் சார். ஒன்னும் இதுக்கு மேல நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேணும் ஒண்ணுமே இல்லை சார். கண்டிப்பா வந்து கிட்னிஸ் எல்லாம் ரொம்ப நல்ல வேலை செய்யும். அந்த ஜிஎஃப்ஆர் சொன்ன பாத்தீங்கன்னா குளோமுலர் ஃபில்ட்ரேட் ரேட் எல்லாம் நல்ல கிரியாட்டின் நீங்க 4-5 இயர்ஸ் சம்திங் சொன்னீங்க. எல்லாமே சரியாயிடும் சார். ரெகுலரா மட்டும் நீங்க எடுத்துட்டே வாங்க. இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே நீரெல்லாம் இனிமே நல்ல வடிய ஆரம்பிச்சிட்டுனாலே உங்களுக்கு அந்த வீக்கங்கள்லாம் இருக்காது. இந்த இடுப்பு வலி, முட்டி வலி, அந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்காது. அண்ட் நீங்க வந்து 1 மந்த் அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எடுத்து எடுத்து தேவையில்லாத மெடிசன்ஸை விட்டுருங்க. ஏன்னா கிட்னியை பொறுத்தவரையும் கிட்னி உங்களுக்கே தெரியும். கிட்னியை பொறுத்த வரையும் நம்ம டேப்லெட்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் மாதிரி தான் அதுவும். சோ அது ஓவர்லோடட் அதுக்கு கொடுக்க வேண்டாம். கண்டிப்பா மெல்ல மெல்லமா கிராஜுவேஷனா அதுவரை as long as you take, அதாவது நமக்கு பிரச்சனை சரியாகணும். அந்த பிரச்சனை சரியாகிற வரையும் ஒன் ஷுட் டேக், அப்படிதானே அர்த்தம்? எலிக்ஸமிக்ஸை பொறுத்த வரையும் கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் டேப்லெட்ஸை கம்ப்ளீட்டா விட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாசம் கண்டினியூ பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு அவங்ககிட்ட அதுவே வந்து நீங்களே லைஃப் ஸ்டைல மாத்தி, ஃபுட் ஸ்டைல மாத்தி உங்களுக்கு அதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் புரிஞ்சிடும். எலிக்ஸமிக்ஸ் மீட்டிங்ஸ் நீங்க அட்டன் பண்ணும் போதே you will voluntarily give the importance to your health. அப்படிங்கும் போது உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட மனமாற்றம் எல்லாமே சூப்பரா வந்துடும். ஒரு கோர்வையில ஸ்டாண்டர்டா வந்துடும். ஸோ அதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே வந்து யூ வில் பி ஹெல்த்தி as long as Almighty bless. கண்டிப்பா சரியாயிடும் சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Yes, next Khalil Rahman sir. Thank you so to you. Madam, good evening. Good evening sir. Madam, நான் கலீலுர் ரஹ்மான், சத்தியமங்கலம். எனக்கு வந்து போன வாரமே நான் இது கொடுத்துருக்கேன். போன வாரமா முதல்ல அதுக்கு முன்னாடி உள்ள வாரமானு எனக்கு தெரியல. நான் போன வாரம் 2-3 வாரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எலக்ட்ரிமிக்ஸ் என்னை இணைச்சி வச்சது நம்ம இந்த இதுக்கு கொண்டு வந்தது என்னை ராமேஸ்வரத்துல ஒரு நபர், என்னுடைய நண்பர் போஸ் அவர்களும் அப்புறம் உலகநாதன் அவர்களும் என்னை இந்த இதுல இணைச்சு கொடுத்து நான் வந்து இப்ப சாப்பிட்டு வந்ததுல எனக்கு வந்து கண்ணு பிரச்சனை இருந்துச்சு. கண்ணு பிரச்சனைக்கு போய் பார்த்துட்டு மறுபடியும் செக்அப் பண்ணும்போது அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, என்னங்க என்ன சாப்பிட்டீங்க, என்ன வந்து இது பண்ணீங்க அப்படின்னு. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லையே. எனக்கு 1 லட்ச ரூபா கேட்டாங்க. இப்போ 1 லட்ச ரூபா எல்லாம் கிடையாது, சும்மா ஒரு 10,000த்துல எல்லாம் முடிச்சுக்கிட்டேன். இன்னுமே வலது கண்ணு வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு நாளை மறுநாள் போறேன். இதுக்கெல்லாம் எனக்கு சுகர்லாம் 200க்கு குறைச்சி எதுவுமே வந்ததில்லை எப்பவுமே. நேற்று போய் செக் பண்றேன் 140 தான் சாப்பிட்டதுக்கு பிறகு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 80. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெயிட் வேற ஒரு 4-5 கிலோ குறைஞ்சது மாதிரி தெரியுது.
ஃபீலிங். நான் வந்து ஒரு மூட்டைக்கு மேல இருந்தேன். 101, 102ன்னு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இதா ரொம்ப நடக்கிறதும் கொஞ்சம் கூடுதலா நடையும் இருக்கு. இது பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த எலிக்சர் மிக்ஸ் தான் மேடம். நான் வேற 2, 3 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு ஒரு 4, 5 ஐடி போட வேண்டியிருக்கு. எல்லாம் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையவே மாற்றி, அதாவது புரிந்தவர்களுக்கு இது புதையல் மாதிரி, புரியாதவர்களுக்கு இது புதிர் மாதிரி. ஒரே வார்த்தையில சொல்லலாம். புரியாதவர்கள். ஆமா. தேங்க்யூ மேடம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்க இதுல இருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி. மேடத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது என்னன்னா எலிக்சர் மிக்ஸ் உண்மையிலேயே யாருக்கு போய் சேருதோ அவங்க எல்லாம் உண்மையிலேயே வந்து புண்ணியம் செய்தவர்களாக இல்ல புண்ணியம் செய்ய போறவர்களாக இல்ல பாக்கியம் பெற்றவர்களாக, இந்த பாக்கியம் புண்ணியம் பொக்கிஷம் இந்த விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் இட் வில் ரீச். கண்டிப்பா போய் சேர்ந்துடும். ஒரு 15 மாத்திரை ஒரு நாளைக்கு கம்மியாயிரும். ஆமா, நம்பிக்கையோட ரெகுலரா எடுங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு கேல்குலேட்டிவ், அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ டயபெட்டிக் இல்ல பிளட் பிரஷர் இந்த மாத்திரை சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாசம் 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க சார். வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 35,000 செலவு பண்றாங்க. என்னைக்குமே உட்காந்து யோசிச்சது இல்ல, இவ்வளோ 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 எடுத்துக்கிறோம் டேப்லெட், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், why it will not cure, இதையே நம்ம லைஃப் லாங் எடுக்க அந்த ஒரு விஷயத்த யோசிக்கல. எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் கப்புள் ஆஃப் த மந்த் உங்களுக்கு எவ்வளோ, அதாவது பிகினிங்லே எவ்வளோ ஸ்டெடியா நீங்க இதை எடுத்துட்டு போறீங்களோ அவ்வளோ ஸ்டெடியா நேச்சுரலாவே சரியாயிடுது. அதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டீங்கனாலே வந்து என்ன பண்ண தேவையில்லை, எதுக்கும் நீங்க அடிமையா உங்க பாடியை வந்து அடிக்ட் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புரிதல் இருந்துட்டுனாலே கண்டிப்பா வந்து உலகளாவிய பொய் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, உண்மை நோய் உண்மை, அதாவது சர்க்கரை நோய் உண்மை, ரத்த அழுத்தம் உண்மை, தோல்வியாதிகள் உண்மை. ஆனால் உலகளாவிய பொய்ன்னு ஒரு விஷயத்த லைஃப் லாங் எடுத்துக்கிறது தான் என்னன்னா மக்கள் வந்து அதுல இருந்து விழிப்புணர்வு அடையணும். ஸோ அதனால நீங்க இப்ப எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா எலிக்சர் மிக்ஸ். ஸோ நீங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல ஸ்டெமினாவா ரொம்ப எல்லாமே ரீடிங் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், ஸ்டெமினா, இம்யூனோ சிஸ்டம் எல்லாம் சூப்பரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இன்கேஸ் இட்ஸ் நெசசரினா இட்ஸ் நெசசரி. எப்பவுமே வந்து சில எல்லா விஷயங்களையும் 100% தப்பு சொல்லிட முடியாது. இட்ஸ் நெசசரி. மெடிசன்ல நிறைய விஷயங்கள்ல வந்து நல்லது இருக்கு. ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஸ்டெமினாவா இருப்பீங்க, டயர்ட் ஆக மாட்டீங்க, அண்ட் ரெக்கவர் ஆல்சோ குட் ரெஸ்பான்ஸா இருக்கும் பாடி. இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்டிமோனிஸா எடுத்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ அப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்புறம், ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன்னா ஒரு 40 நாளுக்கு அப்புறம், ஒரு மைனரான ஆப்ரேஷன்ஸா இருக்கா 2-3 வீக்ஸுக்கு அப்புறம் எலிக்சர் மிக்ஸ் கண்டினியூ பண்ணீங்கனாலே போதுமானது. உங்களுக்கு தெரியும், அதாவது எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன், உங்களுடைய பிரச்சனை ஓகே நல்லா இருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் போய் ஒரு ரிப்போர்ட் எடுத்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு எஸ் யூ ஆர் குட் அப்படின்னு சொல்லும் போது ஒய் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க டேப்லெட்ஸ் தான் எடுக்கும். லைஃப் ஸ்டைலை மட்டும் சூப்பரா ஃபிட் பண்ணி வச்சுட்டு ரன் பண்ணீங்கனாலே as long as you will good. So beautiful. Thank you so much, Khalil Rahman sir. God bless you. Thank you. Next, Lakshmi ma'am, MSD Lakshmi ma'am. Mic is over to you. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். கேக்குதுமா, சொல்லுங்க. கேக்குது. எலிக்சர் மிக்ஸ் குடும்ப அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். மாலை வணக்கம் சொல்லிக்கிறேங்க. ஜிஹெச்ல வந்து அவங்களுக்கு வயசு வந்து 60 வயசு மேடம். அவங்களுக்கு வந்து தைராய்டு, சர்க்கரை, ப்ரெஷரு, கால் வலி, முழங்கால் வலி எல்லாம் நிறைய, ரொம்ப வலின்னு நடக்க முடியாமல் கூட உட்காந்துட்டே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ இதை ஒரு 2 பாக்ஸ் முடிச்சு 3வது எடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு தைராய்டும் நல்லா இருக்குதுமா, கால் வலி இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பரவாயில்ல, சர்க்கரை ப்ரெஷரும் நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். அப்புறம் இன்னொருத்தர் வந்துங்க வயசு 60 வயசுங்க, எப்பயுமே கூணிக்கிட்டே தான் நடப்பாங்க. இப்போ
ஒரு சேசட் மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ 10 நாள் ஆகிருச்சுங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு 10 ஸ்டெப்பு அப்படியே எழுந்திருச்சு இன்னைக்கு நின்று நடக்கிற மாதிரி 10 ஸ்டெப் நடக்கிறாங்க மேடம். தேங்க்யூ. அற்புதமான விஷயமா. சூப்பர் சூப்பர். எலிக்ஸமிக்ஸ் தைராய்டுக்கு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் பெண்களுக்கு தான் வந்து குறிப்பா இந்த தைராய்டு இஷ்யூஸும் அதை சார்ந்த கால்சியம் குறைபாடுகள், விட்டமின் டி குறைபாடுகள், கை கால் வலிகள், அது அந்த நீர்க்கோர்வைகள் பிரச்சனைன்னு வீக்னஸா இருப்பாங்க. டெஃபினட்டா வந்து எலிக்ஸமிக்ஸ் தைராய்டு பிரச்சனைக்கும் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு கிஃப்ட்னா அது எலிக்சர் மிக்ஸ். நான் எப்பவுமே சொல்றதுதான், ஆண்களை பொறுத்தவரையும் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்க குடும்பத்தார்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க ஜெல் வாங்கி தருவீங்களோ பட்டுப்புடவை வாங்கி தருவீங்களோ அது தெரியாது. பட் கண்டிப்பா எலிக்சர் மிக்ஸை வாங்கி கொடுத்தீங்கன்னா they will really a gratitude to you ever. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு 100% ரிசல்ட் தைராய்டுக்கு இருக்குமா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் எஸ்மா. நெக்ஸ்ட் ராஜன் சார், இயற்கை மருத்துவர். ராஜன் சார், மைக்கு சோச்சு. ராஜன் சார் இருக்கீங்களா? இருக்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், வெல்கம். மோஸ்ட் கேக்குதுங்களா மேடம்? எஸ் ஆடிபிள் சார். ஓகே. குரூப்ல இருக்கிற அத்தனை எலிக்சர் மிக்ஸ் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும். இயற்கை மருத்துவர் ராஜன். இந்த எலிக்சர் மிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், புண்ணியம் செய்தவர்களுக்கு கிடைத்த ஒரு புனித பொருள். முன்னாடி ஒரு நண்பர் சொன்ன மாதிரி கடவுளே பார்த்து சைன் பண்ணி இந்த கலியுகத்துக்கு கொடுத்த வரப்பிரசாதம். கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சது. ஒரு இக்கட்டான சூழல்ல, அந்த சூழல்ல எனக்கு கொடுத்த நண்பர் இறைவன் காட்டிய தூதவன். அப்படிதான் இன்னைக்கு அப்ளையன்ஸ்லாம் நமக்கு கிடைப்பாங்க. அப்படிதான் நம்ம எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராடக்ட்டு எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட்ல நம்ம பயன்படுத்தி பார்ப்போங்க மேடம். பயன்படுத்தி தான் மற்றவங்களுக்கு சொல்லுவோம். நம்மக்கிட்ட வர்ற கஸ்டமர்களுக்கும் அப்படித்தான் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் போன வாரத்தில் கூட ஒரு மீட்டிங் எடுத்திருக்கிறேன். எந்த ப்ராடக்ட்டு எடுத்தாலும் 5%, 10%, 15% ஒரு 3 மாதங்கள் தாண்டினா நமக்கு கிடைக்கும். ஃபுட் சப்ளிமெண்ட்டில் பார்த்துருக்குறோம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாளில் தெரியணும். விருந்து உபசரிக்கிறவங்களுடைய முகம் நம்ம 3 நாளைக்கு சாப்பிட்டா அவங்களுடைய விஷயம் என்னன்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி நல்ல ஒரு உணவு நல்ல ஒரு மருந்தா வேலை செய்யணும் அப்படின்னா அதுவும் 3 நாள்ல தெரிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க டெஸ்ட் முனையில நிறைய பேர் பகிர்ந்துட்டு போனாங்க, 3 நாள்ல நச்சுன்னு ரிசல்ட் கிடைக்கும். உடலுக்குள்ள போய் மறைந்திருக்கிற அகப்பிணிகளை களைந்தெடுக்கும் ஒரு மிக அற்புதமான சூட்சும பொருள். இந்த பொருளை நான் எடுத்து ஒரு 15 நாள்ல நான் நல்ல ரிசல்ட் உணர்ந்து, அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ராடக்ட் நான் ஒரு நாளைக்கு தவறாம எடுத்துட்டு இருக்கிறேன். அதுல பல 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 என்னுடைய குறைபாடுகளும் நிறைவாரி இருக்கு. என்னுடைய குடும்பத்துல என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் நிறைய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கு. அதான் நீள் ஆயுளுக்கு உண்டான ஒரு சைனை இறைவன் பண்ணியிருக்கிறாரு எலிக்சர் மிக்ஸ்ல. இந்த விஷயத்த நிறைய பேர்த்துக்கு பகிர்ந்துட்டு இருக்கிறோம். நேரம் நிறைய இருக்கு, நேரம் கம்மியா இருக்கு, டெஸ்ட் முனியல் நிறைய இருக்கு. நான் வருத்தப்பட்டது கூட உண்டு டெஸ்ட் முனியலுக்கு சொல்ல முடியலன்ட்டு. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. கடந்த ஒரு 4 மாதங்கள் தாண்டி இன்னைக்கு ஒரு 6வது மாசம் நடக்குது. 5 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதியர், ஏழை குழந்தைங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நான். அவங்க இன்னைக்கு மிக ஆரோக்கியத்துல சிறந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேருமே 4 வருஷம் கடந்து நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் வெறும் 3 மாசத்துல பர்ஃபெக்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. நமக்கு எல்லா பக்கம் ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை வரைக்கும் என்னை தெரியும். நிறைய பேர்த்துக்கு என்னை தெரிந்தவர்களுக்கு என்னை தெரியும். ஆனா உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஊருக்குள்ள அந்த ஒரு பொண்ணுக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் போன ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி எங்கிட்ட வந்தாங்க.
வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சொன்னீங்களாமா, இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைச்சி ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நாங்களும் எடுத்துக்க வந்திருக்கலான்னு வந்திருக்கோன்னு சொன்னாங்க. உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டா எங்களுக்கும் 4 வருஷம் ஆச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய டெஸ்ட் பண்ணிட்டோம். எங்களை வச்சுதான் டெஸ்ட் முனையில் எடுக்கிறாங்களே தவிர எந்த ரிப்போர்ட் சொல்ல மாட்டுறாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. 2 விஷயம்தான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டையுமே எலிக்சர் மிக்ஸ் பார்த்துக்கும். எல்லா டெஸ்ட்டையுமே உங்களுக்கு என்ன வேணுன்றதை வச்சுக்கும், என்ன வேணான்றதை வெளியே எடுத்துரும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாங்கன்னு சில அறிவுரைகளும் சில ஆலோசனைகளும் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவர் எல்லாம் இருந்தாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னா, நான் இந்த ப்ராடக்ட் சாப்பிடும்போது ஒரு 3 நாள்ல இருந்து 12 நாள் வரைக்கும் எதையும் ஜமாளிக்கக்கூடிய திறனை உங்க உடம்புக்குள்ள வளர்த்துக்கோங்க. ஏன்னா கொதிக்காத சாப்பாடு வேகாது, எந்த சாப்பாடுமே கொதிக்கலைன்னா வேகாது. அது மாதிரி இது பாரம்பரிய முறையில சொல்ற வார்த்தை. அதே மாதிரி முள்ளால தான் எடுக்கணும். நம்ம உடல் இருக்கிற அகப்பிணிகளை இது டெஸ்ட் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எடுக்கும்போது எங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ, எங்கெல்லாம் அடைப்புகள் இருக்கோ, எங்கெல்லாம் நீர்க்கட்டு இருக்கோ அதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த கழிவுகளா வெளியே எடுத்துட்டே வரும்னு சொன்னேன். அதே மாதிரி எடுக்க அவர் எடுக்க சொன்னது என்ன விஷயம்னா, நான் தூங்கி பல நாள் ஆச்சு, தூக்கம் வர்றதில்லை, கைகாலில் வலி, மலச்சிக்கல், வயிறு பெருகிட்டே போகுது, டென்ஷனு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அதாவது தாம்பத்தியத்தில் குறைபாடுகள் எனக்கே நிறைய தெரியுது அப்படின்னாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் எலிக்சர் மிக்ஸ். சமீம் மேடம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இப்போ 3 நாள்ல சொன்ன உடனே அவர் சொன்னாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தலை வலிக்கு. அவர் சொல்லிட்டே இருந்தாரு, இன்னைக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் சார் எனக்கு இடுப்பு வலிக்கு தாங்க முடியல, நான் பிறலுறேன். ஒன்றும் இல்லை, பிரசவ வலிக்கு பெண்கள் தாங்கிறத விட இந்த வலி கம்மி தான். அவங்க அவ்வளவு வலி தாங்கிதான் இந்த பிரபஞ்சத்துக்கு மனித இனத்தை ஈன்று கொடுக்குறாங்க. அதனுடைய வழியில ஒரு கால் வாலிச்சு தான் அப்படின்னு. இப்போ நேத்து சொல்றாரு, அவர் கூப்பிட்டு இன்னொரு நண்பர் முன்னாடி வச்சு, சார் இந்த ப்ராடக்ட் என்னவோன்னு இருந்தேன், என்னுடைய உடலை துரும்பு மாதிரி ஆக்கிட்டு ஒரு 25 வருஷம் 30 வருஷமா என்னுடைய உடம்பு மேல ஒரு பிணம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாரமா. அது அகக்கழிவுகள் எனக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அந்த அகக்கழிவு எடுத்ததுக்கு அப்புறம் என் உடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். அவங்க கணவனுடைய மனைவியினுடைய முகத்துல ரொம்ப பிரகாசமான வாழ்க்கை தெரியுது. அதைத்தான் அவர் பாடி காட்டுறாரு. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறதுன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை எலிக்சர் மிக்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னாருங்க மேடம். அதே மாதிரி இன்னொரு நபர் இதே மாதிரிதான் 15 வருஷம் தூக்கம் இல்லாம அலையிற, ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணும்போது கர்நாடகக்காரரு, உன்னுடைய கருவிழிகள், என்னுடைய 2 கடைக்கண்ணிலையும் சதை வளர்ந்துருக்கு, சதைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு 5 வருஷமா சொல்லிட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ப்ராடக்ட் 6 மாசமா நான் அவருக்கு கொடுத்துட்டு வர்றேன். அவர் அதிகமா சொல்ல மாட்டாரு. தான் பெற்ற இன்பம் பெருக வையகன்ற மாதிரி ஒரு 2 பேர்த்துக்கு சொல்லணுங்க. உங்களுடைய உணர்வுகள் என்னன்னு பகிர்ந்துக்குங்க. சும்மா ப்ராடக்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு கேட்டங்காட்டிக்கு நான் 2 விஷயத்தை உணர்ந்தேன், அது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. சொல்லுங்க. நான் வண்டி ஓட்டுனா இடுப்பு வலிக்கும், 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இறங்கி நின்னுக்குவேன். இப்போ 300 கிலோமீட்டர் ஓட்டுனாலும் எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய குடும்பம் தாம்பத்தியத்துல மிக அற்புதமா இருக்கு. 3வது, இதுக்கெல்லாம் மேல கண்கள் எனக்கு கோபம் வந்தா செவந்துக்கும், அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு பயந்துட்டு போக மாட்டேன். ஆனா இப்ப எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை அடக்குற தன்மை உள்ள இருக்கு, கண்கள் செவக்கிறது இல்லை. என் மனைவி கட்டாயப்படுத்தி அவங்க டீச்சரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் செக் பண்ணும்போது அந்த 5 வருஷம் ரிப்போர்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கு. இது மிராக்கிளா இருக்கு. 5 வருஷம் கழிச்சு வரும்போது ஒரு பிரச்சனை 100ஆ மாறி இருக்கணுமே தவிர 100ல இருந்த பிரச்சனை 0வில் ஆயிருக்கு. அது ஆனா ஆயிருக்குன்ற வார்த்தைக்கு சொல்லியிருக்காங்க சார்ன்ற விஷயத்த சொன்னாங்க. இந்த கண்கள்ல இருக்கிற பிரச்சனைக்கும் காலில் இருக்கிற பிரச்சனைக்கும், அதாவது உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் மேடம் சொன்ன மாதிரி நோய் இருக்கு. அது நோய் ஏன் வந்தது, அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தேடிட்டு இருந்தவங்களுக்கு இறைவனா பார்த்து சைன் பண்ண ப்ராடக்ட்
எலிக்சர் மிக்ஸ். இன்னும் நிறைய இருக்கு மேடம். இந்த 2 விஷயம் அற்புதமான விஷயம். இன்னும் 16 ரிப்போர்ட்ஸ் இருக்கு. வாரம் 2ஆ கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிற உள்ள இருக்கிற உறவுகளுக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஃபேமிலியில 3 பேரும் எலிக்சர் மிக்ஸ் எடுக்காம போய் தூங்குனது இல்லை. ஏன்னா உயிர் காப்பும் ஒரு பெட்டகமா இருக்கு. மகிழ்ச்சி, தான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லி இந்த நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் இந்த வையகத்துல அல்லல் படுகின்ற மாந்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்திருக்கார். எல்லாரும் பெற்று நலம் பெறட்டும் மேடம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சார். காட் பிளஸ் யூ. ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனிஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார்த்தைகளே இல்லை. நீங்க சொன்னது எல்லாமே வந்து 100க்கு 100 விழுக்காடு உண்மை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனிஸ். பழனி சார், கோவிந்தசாமி சார் ஃப்ரம் பாண்டிச்சேரி இருக்காங்களா? கோவிந்தசாமி ஃப்ரம் பாண்டிச்சேரி சார் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கோவிந்தசாமி, பாண்டிச்சேரி. அப்படி இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். ஸோ நெக்ஸ்ட் திவ்யா ஷீலா மேம், மைக் இஸ் ஓவர் டு யூ. திவ்யா ஷீலா மேம். ஓகே, அன்மியூட் பண்ண முடியல அப்படின்னா ரமேஷ் சார். மேடம், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். நான் ஆற்காட்டுல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, ஆற்காடு ரமேஷ் பேசுறேன். எலிசன் மிக்ஸ் அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம். நான் வந்து சுகர்னால பாதிக்கப்பட்டேன். எனக்கு வயசு 53. 10 ஆண்டு காலம் சுகர் இருக்குது. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். 250க்கு கம்மி வந்ததே கிடையாது இந்த 10 ஆண்டுல. உடம்பு மெலிவாகி போச்சு. உடனே என்ன பண்ணேன், லட்சுமி சாருக்கு போன் அடிச்சு இதை கொடுக்க சொன்னார். சாப்பிடுங்க சார்னாரு. சாப்பிட்டு 7 நாள்ல 300 இருந்தது, எனக்கு 104 ஆயிடுச்சு மேடம் சுகரு. இந்த மூட்டு வலி, இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா வலி ஓவரா இருக்கும் மேடம். அதனால மேடம் கேக்குதுங்களா? ஆடிபிள் சார், கேக்குது. அதனால இந்த ஷோல்டரு கையை தூக்க முடியாது. அது ஒரு எனக்கு எந்த பக்கம் போனாலும் இப்போ ஈஸியா இருக்குது. என் உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெல்லியதாக இருந்து இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் நல்லா நடக்க வேண்டியதாக இருக்கு. என்னுடைய மாடிப்படி 17 படி 18 படி அது ஏற முடியாது. இன்னைக்கு போன வாரத்துக்கு முன் வாரம் அகர்வால், வேலூர் அகர்வால் ஹாஸ்பிட்டல், கண் ஹாஸ்பிட்டல் கோசம் 3வது மாடி நான் ஏறி போனேன். எங்கள் வீட்டில் என்னங்க தப்பான்னு ஓடுறீங்க, நம்ம வீட்டு படியே ஏற மாட்டீங்கன்னா, அதுதான்மா எலிசன் மிக்ஸு, நீ சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்ற, கை கால் வலிக்குதுன்னு தான் சொல்ற, ஆனால் இந்த வாரம் ஒன்று கொடுக்கத்தே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணி பேசினேன். நெக்ஸ்ட் மேடம், இன்னொருத்தருக்கு நம்ம சுகர்னால அந்த சிறுநீர் பழி புண்ணாக இருந்தது. அவரு என்னப்பா இது மாதிரி 6000 5000 சொல்றியே எப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பவுச்சு கொடுத்தேன் மேடம். அந்த பவுச்சு 10 பிரிச்சு கொடுத்த உடனே 4 நாள் அந்த பொண்ணு ஆறிச்சு மேடம். அவரு 3 ஆண்டு காலங்க தான், என்கிட்ட சொல்லவே இல்லை, பக்கத்தூர் கால் தான். அதுக்கப்புறம் வந்து திரும்ப கொடுத்து ஒரு பவுச்சு இது பாக்ஸை வாங்கி போயிட்டு சாப்பிட்டுங்கிறாரு. எனக்கு சுகர் 400 இருந்தது, இன்னைக்கு 104 108 ஆயிடுச்சுங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் மேடம். இந்த எலிசன் மிக்ஸ் குடும்பத்துக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய அப்ளைன் லட்சுமண் சாருக்கும், மகிமை சாருக்கும், சுப்பிரமணி சாருக்கும், என்னுடைய மோகன் சாருக்கும், நிஷா மேடக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் இந்த 3 மாதமா மீட்டிங் அட்டன் பண்ணது இல்லை, பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்னென்னா போன விழாக்கிழமை மிஸ்டர் ரமேஷ் சார் மீட்டிங்கில் உள்ளே போகலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம், தூக்கமே இல்லை. நைட்டு 12 வெள்ளியும் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா அது இதுவாகிடுச்சிங்க, ஓவர் லோடுன்னு ஆயிடுச்சுங்க. அதனால் என்னுடைய டவுன்லைன் மிஸ்டர்
ஆர்கப்பேட்டை ரங்கநாத் சாரு இந்த மாதிரி குழந்தையின்மை பற்றி முந்தினேற்று போயிட்டு பேசினாங்க. 5 நிமிஷம் தான் பேசினேன். அவங்க 2 என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அதனால நீ போயிட்டு நானும் சாரும் அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மத்தேரி மிஸ்டர் கோபி சாருக்கு இப்போ 9 ஆண்டுகள் குழந்தை இல்லை, அதனால நான் கேரண்டி கொடுத்துட்ருக்கேன். வாங்க 3 மாதம் சாப்பிடுங்க, கண்டிப்பாக ஷூரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூரிட்டி கொடுத்துருக்கேன் நானும் ரங்க சாரும். அனைத்து உறவுகளுக்கு நன்றி மேடம். நன்றி நன்றி. ரமேஷ் சார், ஓகே சொல்லுங்க மேடம். 3 மாசமா எலிக்ஸமிக் சாப்பிட்றீங்களா? இல்லை மேடம், நான் இந்த 22 நாள் சாப்பிடுங்க. ஓ, 22 days. அவங்களுக்கு 3 மாசம் நான் கேரண்டி கொடுத்துருக்குறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலி டயபெட்டிக் இஷ்யூஸ் கரெக்ட்டுங்களா? ஆமா மேடம். வேற வேற எதுவும் சொன்னாங்களா? அந்த ஷோல்டர் வலி மேடம். சரி சார். அதாவது கண்ணு ஆப்ரேஷன் மேடம். இதனால எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி கூட செட் ஆகல. இது எலிசன் மிஸ் 28 நாள் எடுத்துங்க மேடம். 70% இப்போ கண் பார்வை எனக்கு வந்துருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலி அந்த ரத்த உங்களுக்கு பிளட் டிஷ் வந்து அப்படியே மறைக்கும் மேடம் அந்த கண் பார்வை. அதாவது அவங்களுக்கு டயபெட்டிக் இஷ்யூஸ் ரொம்பவே இருக்கு. ஆமா மேடம். 300 குறையாது மேடம் இந்த 10 ஆண்டு காலத்துல. இதை சாப்பிட்டு 7 நாள் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் மேடம். 104 சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு 123 மேடம். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு மேடம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து லிவர்ல ஃபேட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களோட வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எஸ், அது எனக்கு வேரியேஷன் புரியுது. நீங்க ரெகுலரா எடுங்க, உங்களுக்கு அதுவும் சேர்த்தே சரியாயிடும். ஓகேவா? அந்த தாங்கி தாங்கி பேசக்கூடிய விஷயம், கொஞ்சம் மூச்சு விட்டு பேசக்கூடிய விஷயம், இதெல்லாமே நிச்சயமா மாறுதல் வரும். இறைவனுடைய கிருபையில நிச்சயமா அதெல்லாம் நடக்கும். ரெகுலரா மட்டும் நம்பிக்கையோட எடுத்துட்டே வாங்க. அந்த டயபெட்டிக் இஷ்யூஸ், ஷோல்டர் பெயின், ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாகும். கண் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்னையோட ஒரு 12 நாள் ஆச்சு மேடம் அந்த நரம்பு ஆபரேஷன் பண்ணி. அதனால சாப்பிட்டு இருக்கு. ஓகே, சரியாயிடும் சார், சரியாயிடும். ரெகுலரா எடுத்துட்டே. You are very young. 53 is a young age. Thank you madam. Beautiful, beautiful. God bless you more and more. Okay madam. Thank you sir. Almost time. Thank you madam. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கை தூக்கிறதுக்கு இருக்காங்க, நேம் கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீக் பிகினிங்லேயே உங்களை எல்லாம் கூப்பிடுறேன். ஸோ என்னன்னா, இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அருள் தான். யாருக்கெல்லாம் இவங்க பேசக்கூடிய வாக்கியம், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இட்ஸ் நாட் ஃப்ரம் த லிப், இட்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். அதாவது அவங்க ஆழ் மனதிலிருந்து நன்றியா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அது வெளியில வருது. ஏன்னா ஒருத்தவங்களுடைய பிரச்சனையும் 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு லாங் பீரியடா சில கஷ்டங்களை தாங்கி அப்படியேப்பட்ட நிலையில இருந்த அவங்களுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலமா ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃப் த பீரியட்ல உடல் ஆரோக்கியமும், அந்த உடல் வந்து சுத்திகரிப்பும், அந்த மகிழ்ச்சியும் வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் தான். இந்த பொருளுக்கு இந்த பொருள் தான் எனது ஈடு. ஏன்னா இது இறைவனுடைய மிகப்பெரிய அர்த்தம். இங்க வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 250+ ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் இல்லையா? இது 15வது வருடத்தோட நிறைவு. இந்த பொருள் அன்னைக்கு என்ன ரிசல்ட்டோ, அதாவது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரிசல்ட்டோ, இறைவனுடைய அதே கிருபையால இன்னைக்கும் அதே ரிசல்ட். கடல் தாண்டி பல ஊருக்கு, கத்தாரா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், கம்போடியாவா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஊருக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ். இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரெசன்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சம்பாதிக்கக்கூடியது
எதுக்காக அப்படின்னா நம்ம நல்லா சந்தோஷமா சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். அப்ப ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நம்மளுடைய நம்மளுடைய பேரண்ட்ஸ் அதாவது சில விஷயங்கள் இதுதான் அப்படின்னு நம்பி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதை நம்பணும்னு அவசியம் இல்லை. சிந்திச்சு செயல்பட்டா போதும். ஸோ இயற்கையாகவே இறைவன் வந்து நமக்குன்னு ஒரு இம்யூனிட்டி சிஸ்டமை கொடுத்துருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை, உணவு முறை, பழக்க வழக்கங்கள் முறையும் வெவ்வேறு மாதிரி. அது எதுவாயினும் எலிக்சமிக்ஸ் டெஃபினெட்லி உச்சந்தரையிலேருந்து உள்ளங்கால்கள் வரையும் நிறைய விஷயத்துக்கு, எண்ணற்ற விஷயத்துக்கு, பெயர் கூறப்பட்டு தெரியாத விஷயத்துக்கு கூட எலிக்சமிக்ஸ் டெஃபினெட்லி சப்போர்ட் பண்ணும். இது எவ்வளவு காலம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரத்துல அது சரியாகுது அவ்வளோ சீக்கிரம் வரையும் தாராளமா எடுக்கலாம். சரியே ஆகாது அப்படிங்கிற விஷயத்த மூச்சு நிக்கிறவரையும் எடுக்கக்கூடிய தைரியமும் துணிவும் உங்களுக்கு இருக்குன்னா, சரியாகிறவரையும் நான் எடுப்பேன் அப்படிங்கிற இறைவனோட நம்பிக்கையில எடுங்க. டெஃபினட்டா யூ வில் see the result in a couple of days and months. ஸோ இந்த அற்புதமான ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பளித்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இறுதி வரையும் அது நின்று பொறுமையா கேட்கக்கூடிய விஷயமெல்லாம் வந்து இட்ஸ் ரியல்லி a beautiful thing. அந்த பொறுமை இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த பொருளுடைய பாக்கியம் நிச்சயமா வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் பிளஸ் நைட் ஆல்.